சாலை விபத்துகளில் அடிபடுபவன் தனியார் வாகனத்தில் தான் அடிபட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சாடுகிறார் பாண்டியன். அரசு பஸ்களின் காப்பீடு திட்டத்தின் செயல்பாடுகளினால் அவர் கணித்திருக்கும் விஷயம் இது. போக்குவரத்து துறை ஏராளமான உலக வங்கி கடனை வாங்கி இந்த கழகம் என்ற பெயரால் அதற்கு இன்சூரன்ஸ் கட்டுவதில்லை. அது கேட்டால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறார். இந்த வண்டிகள் எடுத்து மோதினால் அவனுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்குவதில்லை. சாலை விபத்துகளில் அடிபட்டவன் அவன் வணங்க வேண்டும், ஏதாவது தனியார் வண்டியிலே அடிபட வேண்டும் என்று அவன் போய் கோயிலிலே கூப்பிட வேண்டும். ஏனென்றால் அரசு பேருந்தில் அடிபட்டால் அவனுக்கு இழப்பீட்டுத் தொகை சுலபத்திலே வாங்க முடியாது. கோர்ட்டே என்ன சொல்கிறது, அந்த வண்டியை நீ பிடித்து எடுத்துக்கொண்டு போய் என்கிறது. பிடித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். நாள் இந்த இடத்தில் பிடித்துக் கொண்டு போய் அவன் அந்த வண்டியை எங்கே நிறுத்துவான்? அவன் வீட்டிலே அவனுக்கே உட்கார இடம் இல்லை. ஒரு பேருந்தை நிறுத்துவானா? இது நடக்கிறது, இதை நிறுத்துங்கள் என்று சொல்லி பார்த்தோம். இன்னும் ஒரு அசைவு இல்லை. அதற்கு பதிலாக மேலும் வண்டிகள் வருகிறது, அந்த தடம் ஓடுகிறது என்று விளம்பரத்தில் கெட்டிக்காரர்களாக இருக்கிறார். அடிப்படை வசதிகளை கவனிப்பதில் கொஞ்சமும் அவர்களுக்கு ஈடுபாடும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. எனவேதான் விழாக்களை வைத்து கச்சேரிகளை வைத்து மக்களை அந்த பொழுதுபோக்கிலேயே கழித்து கொண்டு போய்விடலாம் என்று நம்பி அடுத்தடுத்த விழாக்கள், எல்லா விழாக்களுக்கும் சேர்த்து நன்றி அடிப்பு விழா, கடைசியில் தேர்தல் விழா. யாருடன் யார் கூட்டணி, விஜயகாந்த் யார் பக்கம் சாய்வார், ராமதாஸ் பின் செல்ல யார் தயாராக இருக்கின்றனர் என்பது குறித்த அரசியல் கூட்டணி கேள்விகளுக்கு தா பாண்டியனிடமிருந்து சாட்டை அடிகளாக வந்து விழுந்தன பதில்கள். முதலில் விஜயகாந்த் பற்றி என்ன சொல்கிறார்? இருக்கிறது அவருக்கும். அவர் சொல்கிற மாதிரி திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று அவர் போட்ட ஒரு நிலையான ஒரு தாக்குதலுக்கு ஒரு பகுதி மக்களுடைய முழு ஆதரவு கிடைத்தது. அந்த ஆதரவை மட்டுமே வைத்து மூன்றாவது சக்தியாக, இது இரண்டை தோற்கடிக்கும் சக்தியாக அது வர முடியாது. அது எதையாவது ஒன்றை ஆதரித்து இன்னொன்றை தோற்கடிக்கலாம், இந்த ஆதரித்து அதை தோற்கடிக்கலாம். அதுதான் ஒழிய அது தனித்து மூன்றாவது சக்தியாக வர வாய்ப்பு இல்லை. அதை உணர்கிறார் அவர். எனவே அவர் இப்பொழுது முதல் எதிரி யார், இரண்டாவது எதிரி யார் என்று குறிபோட்டு சொல்ல தொடங்கியிருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் முதலில் முறியடிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி என்று அவரே கூறியிருக்கிறார். அதன்படிதான் நிற்பார். அவ்வாறு அதை முறியடிக்க வேண்டும் என்றால் அதை முறியடிப்பதற்கு யாருடைய சக்தியை பெற வேண்டும் என்பது அடுத்த கேள்வியாக கட்டாயம் வரும். நிச்சயமாக அவர் சரியான அணிக்கு வருவார். இந்த அணியில இருந்து திராவிட முன்னேற்றத்தை முறியடிக்க முழுமையாக ஒத்துழைப்பார். கொஞ்சம் இந்த தொகுதிகள் பேசுவதில் மற்றவற்றில் கொஞ்சம் கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கலாம். ஆனால் இறுதியில் எல்லாம் சரியாக முடிந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். ஆந்திர மாநிலத்திலேயே மிக புகழ்பெற்ற நடிகர் சிரஞ்சீவி தொடக்கிய கட்சி வெற்றி பெறவில்லை. அதேபோல அமிதாப் பச்சன் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து விபி சிங்கை எதிர்த்து போட்டியிட்டார், வெற்றி கூட பெற்றார். ஆனால் அதற்கு பிறகு அவர் அரசியலில் நிலைக்க முடியவில்லை. எனவே தமிழகத்தில் தோன்றிய இந்த சினிமா தனம் இருக்கிறதே, இது நிரந்தரம் என நினைக்க வேண்டாம், இந்தியா முழுமைக்கும் பொருந்தும் என நினைக்க வேண்டாம். தமிழகத்தின் நிலை கொஞ்சம் தனித்தன்மை உடையது. அது வந்து வளர்ந்து முடியும் கட்டத்தை எட்டியிருக்கிறது. மூன்றாவது அணிக்கு தலைமையேற்க தயார் என்று பாமக ராமதாஸ் கூறியிருக்கிறாரே, நல்லதுதான். அவர் சொல்லியிருக்கிறார். அவர் தலைமையில் ஏற்றுக்கொள்கிறவர் விரும்புகிறவர்கள் போகலாம். அவரைத்தான் கேட்க வேண்டும். அவர் எனக்கு தெரியாது. அவர் தலைமையில் போகக்கூடியவர்கள் யார் என்பது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார். நாங்கள் யதார்த்த நிலையை பார்த்து சொல்கிறோம். யார் தலைமை என்பதல்ல, யாரால் மக்களை திரட்டுகிற சக்தி இருக்கிறது, எந்த கட்சியால் இந்த ஆளும் கட்சியின் அசுர பலத்தை, பண பலத்தை, அதிரடி பலத்தை எதிர்கொள்ள முடியும் என்ற கணக்கை மட்டும்தான் பார்க்கிறோம். முகத்தை பார்க்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. முடிவைத்தான் எதிர்நோக்குகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறுவதில் காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு போட்டியே நடந்து வருகிறது. எந்த கூட்டணியில் எந்த வகையில் நீங்கள் மரியாதையுடனோ அல்லது கௌரவத்துடனோ நடத்தப்பட்டீர்கள்? ரெண்டு அணியிலுமே இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணி இங்கே அமைந்ததே இல்லை. தொகுதி பங்கீடு தான் நடக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் அதுதான், அதிமுகவுடன் அதுதான். அந்த விஷயத்தில் இரண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்வார்கள். கொள்கை திட்டங்களை பற்றி அல்லது ஒரு குறைந்தபட்ச திட்டம் என்பதை இரண்டு பேருமே இதுவரையில் ஒப்புக்கொண்டது இல்லை. திமுகவின் ஏவலாளி காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கடும் பாய்ச்சல் அடுத்த பகுதியில்.